Hello everyone, நான் கார்த்தி and hello my dear JK Squad. இந்தியா A டீமுக்கும் ஸ்ரீலங்கா A டீமுக்குமான மேட்ச் ஸ்ரீலங்கான தம்புள்ள ஸ்டேடியத்துல இன்றைக்கு நடந்தது. இந்த மேட்ச்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் சூப்பரா ஒர்க்கும் போயிருக்கு. இந்த மேட்ச்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கார்த்தி JK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய இதே மாதிரியான ட்ரெண்டிங் டாபிக்ஸை உங்களால பார்த்து கொள்ளலாம். ட்ரை நேஷன் A சீரிஸ் ஸ்ரீலங்கால நடக்குது இந்த முறை. இதுல நாலாவது மேட்சா தான் இந்த ஸ்ரீலங்கா ஏக்கும் இந்தியா ஏக்குமான மேட்ச் இருந்தது. இதுக்கு முதல்லயே இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்திருந்தது. அந்த மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிருந்தாங்க. இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்டா bowling எடுத்திருந்தாங்க. அதனால பேட்டிங் இந்தியாவுக்கு ஓபனிங் இறங்கினது பிரப் சிம்ரனும் வைபவ் சூரியவம்சியும் தான். இந்த ரெண்டு பிளேயர்ஸும் IPL பயங்கர டேஞ்சரஸான பிளேயர்ஸ். ஆனா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களால இன்னும் பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாமே இருக்கு. பிரப் சிம்ரன் 11 ரன்ஸுக்கே முகமது சிராஜ் என்ற ஒரு தமிழ் பவுலர்கிட்ட அவுட் ஆயிருந்தார். ஆனா வைபவ் சூரியவன்சி அதிரடியான ஆட்டத்தை தொடங்கி இருந்தார். 3 4 ஒரு 6 தெரிக்க விட்டு 14 பால்ஸ்ல 21 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு ருத்ராஜ் கைகோட் கடந்த 2 மேட்ச்லயுமே இருந்த ஃபார்மை கன்டினியூ பண்ணியிருந்தார். அவர் 42 பால் விளையாடி 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுல 3 4 அடிச்சிருந்தார். ஆனா அவர் ஜாழ்ப்பாணத்து போலரான விஜயஸ்காந்த் போல்ல LBW ஆகி அவுட் ஆயிருந்தார். ஆனா கேப்டன் திலக் வர்மா தன்னால முடிஞ்ச அளவுக்கான எஃபர்ட்டை இதுல போட்டிருந்தார். அவர் 32 பால்ஸ் விளையாடி 23 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்தியா A டீம் கேப்டனான திலக் வர்மாவை ஸ்ரீலங்கா A டீம்ல விளையாடின இன்னொரு தமிழ் பிளேயரான குகதாஸ் மாதுலன் விக்கெட் எடுத்திருந்தார். இப்படி எல்லாருமே கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு விக்கெட் தொடர்ச்சியா போய்கொண்டே இருந்தது இந்தியா A டீமுக்கு. அதுக்கு பிறகு ஆயுஷ் பதோனியும் சிந்துவும் பெரிய அளவிலான ஸ்கோரை ஸ்கோர் பண்ணல. ஆயுஷ் பதோனி 15 ரன்னுக்கும் சிந்து 6 ரன்னுக்கும் அவுட் ஆயிருந்தார். இதுல சிந்துவை விக்கெட் எடுத்தது விஜயஸ்காந்த். இப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருந்த இந்தியாவை காப்பாற்ற வந்தவர் தான் சூரியன்ஷ். இவர் பொறுமையா விளையாடி இந்தியா மொத்த ஸ்கோரையும் கொஞ்சமா நகர்த்தி கொண்டிருந்தார். இவர் 66 பால் விளையாடி 72 ரன் அடிச்சிருந்தார். இதுல அவர் 3 4 2 6 அடிச்சிருந்தார். இவரை விக்கெட் எடுத்திருந்தார் முகமது சிராஜ் என்ற ஒரு தமிழ் பிளேயர். அதுக்கு பிறகு இந்தியா A டீமுக்காக விப்ராஜ் நிகம் என்ற பிளேயர் 51 ரன்ஸ் 46 பால்ல ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஆனா அவர் ரன் அவுட்டின் மூலம் அவுட் செய்யப்பட்டிருந்தார். இப்படி ஏற்ற இறக்கத்தோட இருந்த இந்தியா பேட்டிங் முடிவுல கடைசியா 49.2 ஓவர்ல எல்லா விக்கெட்டையும் இழந்து 265 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்ப தங்களுடைய டர்னுக்காக சேஸ் பண்ண வந்தாங்க ஸ்ரீலங்கா A டீம். ஸ்ரீலங்கா போலிங்கை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் 3 விக்கெட், விஜயஸ்காந்த் 3 விக்கெட். இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே தமிழ் பிளேயர்ஸ். அதோட குகதாஸ் மாதுலன் என்ற தமிழ் பிளேயரும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். இதே மேட்ச்ல முக்கியமான ஓவரை இந்த குகதாஸ் மாதுலன் என்றவர் போட்டிருக்கார். அதை பற்றி பின்னுக்கு பார்ப்போம். சேஸ் பண்ண இறங்கின ஸ்ரீலங்கா A டீமுக்காக ஓபனிங் இறங்கினது விக்கெட் கீப்பர் டிக்வெலவும் அபிக்சா பெர்னாண்டோவும். 2 பேரும் தொடக்கத்துல நல்ல அதிரடியான ஆட்டத்தை கொடுத்திருந்தாங்க. டிக்வெல 37 ரன்ஸும் அபிக்சா பெர்னாண்டோ 22 ரன்ஸையும் ஸ்கோர் பண்ணியிருந்தார்.